வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க எத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஆண், பெண் வசிய மை எப்படி செய்யறது? ஆண், பெண்ணு அதான் ஆண், பெண் வசிய மைய வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி செஞ்சுக்கலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோவுல வந்து விளக்கமா சொல்லப் போறேன். இது வந்து விரும்பியவரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ, அவங்கலாம் வசியம் செஞ்சுக்கலாம். என்ன ஒண்ணு தப்பான வழிக்கு வந்து இது போகக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. நல்லதுக்கு மட்டுமே வந்து இத வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பலன குடுக்கும். கெட்டதுக்கு செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, இது வந்து பலன குடுக்காது. உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கும். இல்ல பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நீங்க நான் சொல்ற மாரி செய்யுங்க. என்ன பண்றீங்க? நாட்டு மருந்து கடையில போயிட்டு கொட்டை பாக்கு ஒரு 3 பாக்கு வாங்கிக்கிங்க. அந்த பாக்கு வாங்கின்னு வந்து என்ன பண்றீங்க, விளக்கு ஏத்திக்கிங்க. விளக்கு ஏத்தி என்ன பண்றீங்க, விளக்குல வந்து இந்த கொட்டைப்பாக்க வந்து காட்டணும். அது வந்து கொட்டைப்பாக்கு வந்து கோழி குண்டு மாரி தான் இருக்கும். அத கையால புடிச்சு விளக்குல காட்ட முடியாது. நெருப்புல காட்டி வேக வைக்கணும் அத. எரிய வச்சு தான் அத அப்படி போட்டு இழைக்கணும். அது நீங்க வந்து கையால புடிச்சு காட்ட முடியாது. எதனா ஒரு அத புடிக்கிற மாரி எதனா செட் பண்ணிக்கங்க. ஒரு கட்டிங் பிளேடு இல்ல ஒரு அது மாரி எதனா புடிக்கிற மாரி எதனா கட்டிங் பிளேடு இருந்தா எடுத்து புடிச்சு வேக வைங்க. எரிய வச்சு என்ன பண்ணீங்க, நல்லா ஒரு இதில போட்டு தீர்த்துனீங்கன்னா, தீர்த்த தீர்த்த என்ன பண்ணா, அது கறி மாரி வரும். ஒரு மாரி கறி கறியா வரும். அத தீர்த்தி என்ன பண்றீங்க, எடுத்து எடுத்து ஒரு ஏனத்தில கொட்டி வச்சுக்கங்க. ஒரு கிண்ணத்தில, சின்னதா ஒரு கிண்ணத்தில. இந்த கொட்டைப்பாக்க வந்து விளக்குல காட்டி காட்டி என்ன பண்றீங்க, நல்லா தேய்ச்சு 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 அத நல்லா தேய்க்கணும். தேய்ச்சு எடுத்து கொட்டிட்டு, பூரா 3 கொட்டைப்பாக்குமே நல்லா விளக்குல காட்டி நல்லா எரிய வச்சு நல்லா தேய்ச்சு பவுட்ரு ஆக்கிடுங்க. ஆக்கி என்ன பண்றீங்க, அத மறுபடியும் நல்லா நைப்பா ஆக்கணும். நைப்பா நல்லா போட்டு ஏதாச்சும் போட்டு அரைக்கிற மாரி அரைச்சு நைப்பா ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு என்ன பண்றீங்க, நம்மளுக்கு வந்து சுத்தமான நெய் வேணும். நெய் அதில வந்து தேவையான அளவுக்கு அந்த கறி தூள் பண்ணி வச்சுக்கிறீங்களா, கொட்டைப்பாக்கு கறி. அந்த தூள்ல வந்து தேவையான அளவுக்கு நெய்ய விட்டு என்ன பண்ணுறீங்க, குழப்பணும். ரொம்ப விட்டுற போறீங்க, தண்ணியாட்டம் ஆயிடும். நெத்தியில வச்சா வழிஞ்சு வரும். அப்படியே விட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா குழப்புங்க. குழப்பினீங்கன்னா அப்படியே மை பதத்தில கண்ணுக்கு வைக்கிற மை இருக்குது இல்லையா, அந்த பதத்தில வந்துரும். நீங்க என்ன பண்ணீங்க, அத வழிச்சு அந்த கப்புலயே போட்டு நல்லா கும்பலா ஒரு இதா ஆக்கிங்க. சின்னதா ஒரு கப்புல. போட்டு என்ன பண்ணீங்க, எடுத்து சாமி ரூம்ல வச்சுருங்க. பூஜை ரூம்ல வச்சுட்டு, இப்போ வந்து நீங்க வந்து மனைவி வந்து கணவருக்கு நீங்க வந்து இப்போ உங்க கணவருக்கு செய்றீங்கன்னா, உங்க கணவர் பேர சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, உங்க கணவர் பேரு எந்த பேரா இருந்தாலும், அந்த பேர சொல்லி வசி வசி நம ஸ்வாஹா. இதோ போல வந்து அ குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 தடவ சொல்லணும். ஒரு நாளைக்கே சொல்லி முடிக்க முடியாது. இத ஒரு 5 நாளு, 10 நாளு டைம் எடுத்துக்கலாம். காலையில, சாயந்திரமா இது போல இது அவங்க பேர சொல்லணும். இப்போ உங்க மனைவி பேருக்கு நீங்க செய்றீங்கன்னா, உங்க மனைவிக்கு நீங்க செய்றீங்க. மனைவி உங்க பேச்ச கேட்கணும். உங்க மேல அன்பா இருக்கணும்னா, கணவர் செய்றீங்கன்னா, மனைவி பேர சொல்லிக்கணும். மனைவி பேர சொல்லி வசி வசி நம ஸ்வஹா. இதோ போல அந்த மைய பார்த்து அந்த கிண்ணம் வச்சுக்கிறீங்க இல்லையா மைய, அந்த மைய பார்த்து நீங்க அந்த இத சொல்லணும் நாம மந்திரம். சொன்னீங்கன்னா, அந்த பவர் வந்து அதில ஏறிடும். அந்த மையில வந்து பவர் ஏறிடும். ஏறிடுச்சுன்னா, அதேபோல நீங்க திரும்ப 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 சொல்லணும். அவங்க பேர சொல்லி வசி வசி நம சோஹ. வசி வசி நம சோஹ. அவங்க பேர சொல்லணும். அவங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்க பேர சொல்லி செய்யணும். சொல்லணும். இது போல சொன்னீங்கன்னா, இல்ல வந்து கணவன் வந்து மனைவிக்கு செய்றீங்களா? மனைவி பேர சொல்லணும். மனைவி வந்து கணவனுக்கு செய்றீங்களா? கணவனுக்கு பேர சொல்லணும். இது போல வந்து நீங்க சொன்னீங்கன்னா, அந்த 10,000 தடவ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 10,000 தடவைக்கு மேல சொன்னாலும் பரவால்ல. கொஞ்சம் அதிகமா சொன்னீங்கன்னா, இன்னும் பவர் அதிகமா ஏறும். அத சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு கற்பூரம் எடுத்து தீபார்த்தனை ஆரத்தி பண்ணிடுங்க. பண்ணிட்டு என்ன பண்றீங்க, அத நல்லா ஒரு பாதுகாப்பா வச்சுக்கங்க. அத மூடி போட்டு மூடிக்கிங்க. மூடி என்ன பண்றீங்க, வச்சுருங்க. நீங்க உங்க கணவர பார்க்க போம்போதெல்லாம், இந்த மோதிர விரல தொட்டு நெத்தியில வச்சுக்கின்னு, அவங்ககிட்ட பேசக்கொள்ள அவங்க முகம் அவங்க கணவர் வந்து உங்க முகத்த பார்க்குறாரா, பார்க்கக்கொள்ள இருக்கும்போது பாசம் அதிகமா வரும். நெருக்கம் நம்ம வந்து நீங்க எட்ட எட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு வந்துன்னே இருக்கு. சின்ன சின்ன சண்டை. அதெல்லாம் வராது. நல்லா அன்பா இருக்கிறதுக்கு வந்து வழிய உருவாக்கி குடுக்கும். ஒரு பாசத்த வந்து உண்டு பண்ணி குடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள. ஆ கருத்து வேறுபாடு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போற இதெல்லாம் வராது. நல்ல ஒரு பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. குடும்பத்தில வந்து சந்தோஷமா இருப்பாங்க. குடும்பத்தில வந்து கணவன் மனைவி ஒத்துமையா இருந்தாலுமே ஒரு அன்பா இருப்பாங்க. நல்ல ஒரு பாசத்த அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை வந்து உருவாயிடும்.
இத வந்து தப்பான வழி கண்ணோட்டத்தில இந்த மைய வந்து செஞ்சு நீங்க வச்சுக்கக்கூடாது. நல்லதுக்கு மட்டுமே இது செய்யணும். ஆண், பெண் வசியத்துக்காக மட்டும் தான் இது செய்யணும். கணவன் மனைவிக்கு இல்ல உங்களுக்கு விரும்பியவர், உங்களுக்கு நல்ல ஒரு நட்பா இருக்கிறாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா, அவங்கள பார்க்க போற மாரியா இருந்தாலும் இத வச்சுக்கின்னு போலாம். வச்சுன்னு போனீங்கன்னா, அவங்க வந்து நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க, கொள்ளுவாங்க, வசியமாவாங்க. இது வசியம்னா வேற வசியம் கிடையாது. அவங்கள மடக்கி நம்ப வலையில இது மடியில உழ வைக்கணும். அது போலலாம் வராது இது. உங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, நல்லதுக்கு மட்டுமே. கெட்டதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இல்லாத சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். உங்க குடும்பத்தில வந்து பிரச்சனைய உருவாக்கி விட்டுரும். நீங்க வந்து நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க. கணவன் மனைவிக்கு செஞ்சுக்கலாம். அதேபோல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க நல்ல இது அன்பா நண்பனா இருக்கிறீங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா, அதுபோல இருக்கிறவங்களாம் செஞ்சு இத யூஸ் பண்ணிக்கலாம். தப்பான இதுக்கு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து திரும்ப சொல்றேன். தப்பான இதுக்கு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனை, சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள இத வந்து செஞ்சுக்கலாம். செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு மாற்றத்த குடுக்கும். இதிலயே வந்து வேற மாரியே செய்யலாம். இந்த கொட்டப்பாக்க வச்சு இன்னும் வசியத்த நெறைய செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் அதில கலந்து, இன்னும் செஞ்சீங்கன்னா, இன்னும் பவர் அதிகமா இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இல்லாததெல்லாம் வேலை செய்யும். நீங்க என்னலாம் நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் வந்து இது உருவாக்கி குடுக்கும். வசியத்த உண்டு பண்ணி குடுக்கும். அதனால நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.